ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நேற்றிலிருந்து நானும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். நல்ல விஷயத்தை சொல்லிவிடலாம், நல்ல விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று நேற்று இரவிலிருந்து நானும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தங்கமே, இன்று இரவுக்குள் நான் சொல்லும் இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் பார். மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அப்படியே எதிராக நீ நினைத்தது அனைத்துமே தவறு என்று சொல்லும் அளவுக்கு நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையப் போகிறாய். நிச்சயமாக காலம் முழுவதும் கவலை 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 என்று ஒவ்வொரு நாளும் நீயும் கடத்தி கொண்டே இருந்தாய். ஆனால் அது அப்படி இல்லை தங்கமே. உன் வாழ்க்கை இன்பமாக மாறப்போகிறது என்று நான் உனக்கு நேராக வந்து சொல்லும் அளவுக்கு உன் வாழ்வில் இன்பம் நடக்கப் போகிறது. என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்வேன், இந்த சாய் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை நீக்குவேன், சந்தோஷத்தை தருவேன் என்று. ஆனால் நீயோ ஒவ்வொரு நாளும் பயம் பயம் பயம்தான். நானும் சொல்வேன், பயமே வேண்டாம் அம்மா, நான் உனக்கு இருக்கும் பொழுது எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை என்று. ஆனாலும் நீ கேட்கவே மாட்டாய். மனதுக்குள் ஏதோ ஒரு பயத்தோடு இருப்பாய். விடு, உன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் நீ செய். அதற்கான நல்லதை நான் தருகிறேன். நீ உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறாய். எப்படியாவது நல்ல காரியத்தை வீட்டில் நடத்திவிட வேண்டும். ஏனென்றால் கொஞ்ச நாளாகவே எல்லாமே சொல்லவே முடியாத அளவுக்கு, வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் வந்தது. அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்றால் சந்தோஷமான சில விஷயங்கள் வாழ்வில் நடக்க வேண்டும். குடும்பத்தில் இன்பம் பிறக்க வேண்டும் என்று நீயோ நினைத்து கொண்டே இருந்த அந்த விஷயத்தையெல்லாம் நான் நடத்தி தரவே வந்துவிட்டேன். என்னுடைய பொன்னான என்னுடைய தங்கத்திற்கு வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் என்பதை நீ கேட்டால் மிரண்டு விடுவாய். என்னுடைய பிள்ளையே, ஆசைகள் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று நீயே சொல்லிக்கொள்வாய். சாயி, எனக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கிறதோ, அதனால்தான் எல்லாம் இப்படி நடக்கிறதோ என்று. தங்கமே, நீ ஆசைப்படுவது சரியானதுதான். உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். மற்றபடி நீ எதையும் ஆசைப்படவில்லை. முக்கியமாக சொல்லப்போனால் உனக்கு எந்த விஷயத்தையுமே நீ ஆசைப்பட்டு கேட்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் உன் குடும்பம் குடும்பம் என்று சுற்றி கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், வீட்டில் நீ நினைத்து கொண்டு இருக்கும் சுப காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இன்று இரவுக்குள் அதற்கான துவக்கம் ஆரம்பித்துவிடும். நீங்கள் நினைக்கிறீர்கள், சாய் சொன்ன அந்த நாள் அப்படியே நடந்துவிட வேண்டும், நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நான் சொன்ன நாள், இன்றைய நாள், உனக்கு அதற்கான துவக்கத்தை நான் போட்டு விடுவேன். இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே நீ நினைத்த அனைத்து சுப விஷயங்களையும் நடத்தி முடித்து விடுவேன். நான் என்று உன் வாழ்வில் துவக்கத்தை போட வந்துவிட்டேன். நீயும் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்குமே ஒரு முறை கூட நீ சாயி, ஏன் நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, சொன்னீர்கள், ஆனால் ஏன் நீங்கள் செய்யவே இல்லை சொன்னீர்கள், இப்படி குழப்பி என்னை நீ எதையுமே கேட்க வேண்டாம். சொன்னேன், ஆனால் செய்வேன். செய்வதை மட்டும்தான் நான் உனக்கு சொல்வேன். இதுதான் என்னுடைய விஷயம். அதனால்தான் நான் உனக்கு என்னை வணங்கும் பொழுதே சொல்லியிருக்கிறேன், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் என்னை வணங்கு. நம்பிக்கையும் கிடையாது, ஏதோ யாரோ சொன்னார்கள் என்றால் என்னை வணங்காதே. நம்பிக்கை என்னை வரும்பொழுதே, நம்பிக்கையோடு இருந்தால் என்னை வணங்கு. பொறுமை, அதே மாதிரி பொறுமை. அவசரப்படுவது எனக்கு பிடிக்காது. பொறுமை இருந்தால் என்னை தொடர்ந்து வணங்கு என்று சொல்வேன். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு இருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் நான் சொன்ன விஷயம். நீயும் ஒவ்வொரு நாளும் திட்டத்தை போடுகிறாய். அது ஏதோ ஒரு காரணத்தினாலேயே அது தட்டி தட்டி போகிறது. அந்த காரணம் என்னவென்றால், நீ உன்னுடைய மனதில் சந்தேகம்தான். சந்தேகம் என்பது என்ன? நல்ல சக்தியா? சந்தேகம் என்பது நல்ல சக்தியா? உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி. மனைவி நல்லவள். கணவன் எப்பொழுதும் அந்த மனைவியை
சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக்கொள். அது அப்பொழுது சந்தோஷம் தருமா, கஷ்டம் தருமா? கஷ்டம் தானே தரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அந்த மனைவியும் கணவனிடம் சண்டை போடுவாள், கணவனும் மனைவியிடம் சண்டை போடுவார். அப்பொழுது அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. சந்தேகம் என்பது என்ன? கெட்டது, கெட்ட சக்தி. அதுதான், அந்த கெட்ட சக்தியே வேண்டாம். சந்தேகம் என் மீது இருந்தால் என்னை வணங்காதீர்கள். நம்பிக்கை இருந்தால் என்னை வணங்குங்கள். பொறுமையோடு இருந்தால் என்னை வணங்குங்கள். அவசரப்பட்டு எனக்கு இது, நான் இன்று சாயை வணங்கினேன், இன்று முதல் நான் இன்று சாய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சாய் எனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டால் என்னிடம் நடக்காது. பொறுமையோடு நம்பிக்கையோடு என்னை தேடி வரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன். சிலர் நானும் பார்க்கிறேன், மற்றவரிடம் சொல்கிறார்கள், எப்பொழுதும் சாயை நம்பி நான் இந்த விஷயத்தில் இறங்கினேன், நான் என் வாழ்க்கையில் வீணாகிவிட்டேன். சாயை நம்பி இந்த ஒரு விஷயத்தில் நான் முதலீடு போட்டேன், நான் வீணாகிவிட்டேன் என்று. சாயை நம்பி ஏன் நீங்கள் இது அனைத்தையும் செய்ய வேண்டும்? முதலில் அதை சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லியிருப்பது என்ன? முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை முதலில் நீங்கள் தீர்மானமாக நீங்கள் நம்புங்கள். உங்கள் வாழ்வில் கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்து நல்ல முறையில் அதை கொண்டு செல்ல முடியுமா என்பதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்பினாலே போதும், அது வெற்றி அடையும். உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் அது தோல்வி அடையும். உங்களுக்கு நான் துணை நிற்பேன். நீங்கள் தொடர்ந்து செய்தால் எத்தனை தோல்வி வந்தாலும் இந்த சாய் செய்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் இந்த சாய் செய்வேன். அதை விட்டு சாய் செய்வாரா என்ற பார்க்கலாம் என்பதற்காக உங்களுக்கே பிடிக்காத விஷயத்தில் நீங்கள் இறங்கும் பொழுது எப்படி நல்லது வரும்? எல்லா நிலையிலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை பொறுமையோடு இருந்தால் இருங்கள். சந்தோஷத்தை நான் தருகிறேன். நீங்கள் மிரண்டு போகும் அளவுக்கு நான் கொடுக்கும் சந்தோஷம் எல்லாம் சாதாரண சந்தோஷமே அல்ல. நீ மிரண்டு போகும் அளவுக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு உன்னை வாழ வைக்க தெரியும். நீங்கள் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, தாய் தகப்பன் யாரையும் தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு இந்த பூமிக்கு வருகிறீர்கள். ஏன்? எல்லோரும் பார்த்து கொள்வார்கள் என்று. உங்களை நம்பி ஒரு குழந்தை பிறக்கும். அது எப்படி வளர்கிறது? உங்களை நம்பி. அதுபோல நீங்கள் அனைவரும் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? தெய்வத்தை நம்பி. அப்படி இருக்கும் பொழுது நீங்களே உங்களுடைய குழந்தைகளை அரவணைத்து அன்போடு பார்த்து கொள்ளும் பொழுது உங்கள் அனைவரையும் படைத்த நான் உங்களை நிச்சயமாக நல்ல முறையில் பார்த்து கொள்வேன். காலம் முழுவதும் நீங்கள் ஏதேதோ கணக்கு போடுகிறீர்கள், ஆனால் நிறைய கணக்கு போட்டு வாழ்கிறீர்கள். ஆனால் எதுவுமே நல்ல கணக்காகவே இல்லை. ஏதோ ஒரு இடத்தில் சுதப்பி வைத்துவிட்டு அதை என்ன செய்கிறீர்கள்? தெய்வத்தின் மீது பழியை போடுகிறீர்கள். தெய்வம் அதை சரி செய்து தந்த பிறகு நல்ல வேளை தெய்வம் உதவி செய்தது, இல்லையென்றால் நான் என்ன செய்திருப்பேன் என்கின்றீர்கள். ஒரு முடிவு, ஒரு காரியம் செய்ய போகிறீர்கள் வாழ்வில் என்றால் அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் அது வெற்றியில் போய் முடிந்து அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்த பிறகுதான் அடுத்த காரியத்திற்கு போக வேண்டும், அடுத்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதையெல்லாம் விட்டு ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த கட்டம், ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த கட்டம், இப்படியே மாற்றி போகும் பொழுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது என்று தெரியாமல் போய்விடும். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். காலம் முழுவதும் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையோடு இருங்கள். இந்த சாய் உங்களை காப்பாற்றுவேன், வழி நடத்துவேன், திருப்தியான வாழ்க்கையை தருவேன். இதில் எந்த சந்தேகமும் எனக்கல்ல. இன்று இரவுக்குள் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்த வேண்டிய சுபகாரியத்தை ஒரு துவக்க புள்ளியை நான் போட்டு விடுவேன். அது கடகடவென்று உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிடும். கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். முதல் கண்ணீரை துடைத்துக்கொள். நான் இருக்கிறேன். கவலையை தூக்கி எறிந்துவிட்டு சாய் இருக்கிறார் என்று நம்பிக்கை இருக்கிறதல்லவா, அதோடு அமைதியாக இரு. நான் வருகிறேன் வீட்டுக்குள். ஓம் சாய்ராம்.